எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது ஜோதி 2022. இது வந்து கனடா ஸ்காபரோவில் இருக்கிற ஐயப்பன் கோயில் வீதியில் வந்து வருடம் நடக்கிறது. கடந்த 2 வருடங்கள் நடக்காமல் இருந்ததால் இந்த வருடம் கோலாகாலமாக இது நடக்குது. சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிறது. நான் வந்து சனிக்கிழமை வந்திருக்கிறேன். இப்போ இந்த ஜோதி விழாவில் என்னவெல்லாம் நடக்குது, என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லி என்னோட சேர்ந்து கூடவே நீங்களும் பாருங்கள். இதுதான் ஐயப்பன் கோயிலோட முன் முகாப்பு. கோபுரமும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மேடையில் என்ன அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்போம். டிவி சேனல் மற்றும் நிறைய நிகழ்ச்சிக்கு ஹோஸ்ட் பண்ணி இப்போ அவர் வேற லெவல்ல இருக்கிறார். பாதி சாமி விட்டுருங்க. டியூனர்ஸ் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? சரி. So Mega Tuners band founded by the keyboardist Aravindan Mahesan in 1996 is now one of the leading bands in North America for the past 25 years. மேடையில் நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இன்றைக்கு நல்ல மியூசிக் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. அதே நேரம் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். இப்போ இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற வர்த்தக சாவடிகளை சுற்றி பார்ப்போம். இப்போ என்னென்ன வர்த்தக சாவடிகள் இங்கே அமைச்சிருக்குன்னு சொல்லி என்னோட நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். இதில் வேறுங்க நல்ல உடைகள் எல்லாம் காணப்படுது. மக்கள் எல்லாம் நல்ல மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் கொள்வனவு செய்கிறதுக்காக ஆராய்ஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் பொறுமையாக பார்த்து வாங்கலாம். இது வந்து சனி ஞாயிறு 2 நாளும் நடக்கிறபடியே மக்கள் 2 நாளுமே வந்து இசை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு இந்த இதுகளை கொள்வனவு செய்யணும். இதில் ஐஸ்கிரீம் வேனுகளும் இருக்குது பாருங்க. இது எல்லாமே தமிழருக்கு சொந்தமானதான். தமிழர்களால் நடத்தப்படுற கடையெல்லாம் பெரும்பாலுமே இலங்கை தமிழர்கள் தான். மிக நன்றாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி. நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். $10. நிறைய ஐஸ்கிரீம் கடைகளும் வந்து காணப்படுது. ஐஸ்கிரீம் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் லைனில் நிற்கணும். எனக்கெல்லாம் கிட்ட போய் வீடியோ எடுக்க கூட முடியல. அவ்வளோ அதுக்கு லைனில் வந்து நிற்கணும். இப்போ கோடை காலமாக இருக்கிறதால மக்கள் வந்து ஐஸ்கிரீம் தான் அதிகமாக விரும்பி வாங்கினேன். கோயில் வீதியை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வர்த்தக சாவடிகளை தான் நாங்கள் வந்து இப்போ பார்த்து கொண்டு வரோம். இதில் நல்ல டாப்ஸ் எல்லாம் இருக்குது. மக்கள் எல்லாம் பார்க்கணும், நானும் பார்க்குறேன். ஆனால் கடையில் வந்து நிறைய கூட்டமாக இருக்குது. லைனில் வந்து மக்கள் நிற்கணும். இப்போ ஒரு பக்கமாக புடவைகள் சம்மந்தமான வர்த்தக சாவடி இருக்குது. ஒரு பக்கமாக ஐஸ்கிரீம் அதுகள் சம்மந்தமான வர்த்தக சாவடிகளும், இன்னொரு பக்கமாக உணவு சம்மந்தமான வர்த்தக சாவடியும், இன்னும் ஒரு பக்கமாக விளையாட்டு சிறுவர்களுக்கான விளையாட்டு இடங்களும் வந்து காணப்படுகிறது. இப்போ தொடர்ந்து என்ன விழாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டே போவோம். நடுவில் வந்து மேடை அமைச்சு இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து சூப்பர் சிங்கரான ஹரிஹர சுதன், அதே மாதிரி பிரகதி அவையெல்லாம் வந்திருக்கணும். இங்கே உள்ள பாடகிகளும் பாடகர்களும் இதில் வந்து பாட போயினோம். இந்த கோயிலில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து நிறைய பூந்தோட்டங்கள் வந்து அமைச்சிருக்கிறேன். இப்போ சமருக்கு எல்லாமே நல்லா பூத்து குலுங்குது.
நாங்கள் உணவு சாவடிகள் அமைச்சிருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உணவு சாவடிகளில் பாருங்கள் கொத்துரொட்டி, அதாவது இது கோயில் வளாகத்தில் நடக்கிறபடியாக இங்கே வந்து சைவமாக தான் சாப்பாடுகள் விற்பனை ஆகுது. அப்பம், வடை, கொத்துரொட்டி, டீ எல்லாமே நீங்கள் வாங்கலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்களும் பாருங்கள். வடை 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 3 வடை $5 வடிவா கொப்பர் ஒரு ஜோடி $5 பால் அப்பம் ஒரு ஜோடி $5 பால் அப்பம் தோசை 3 தோசை $5 3 தோசை சம்பல் $5 only $5 3 தோசை. மக்களை பாருங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக காணப்படினோம்னு சொல்லி எல்லோருமே கொள்வனவுகளில் ஈடுபட்டிருக்கணும். எல்லோருமே முகத்தில் சிரிப்போட நல்ல சந்தோஷமாக இந்த என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும். தோசை தோசை 3 தோசை $5 3 தோசை $5 வடை 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 3 வடை $5 3 வடை $5 ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா 3 வடை $5 3 தோசை இதுக்குள்ளே வந்து செயல் போட்டு இதுக்குள்ளேயும் ஒரு புடவை கடை ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற மக்கள் வெள்ளத்தை பாருங்கள். எல்லோரும் சந்தோஷமாக கைதட்டி இது வடிவாக பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் லேட்டாக ஆக இன்னும் நிறைய மக்கள் வருவினோம். இப்போ பாட்டு கச்சேரி தொடங்குறதுக்கு அவை வந்து எல்லாம் செட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதுக்கிடையில் நாங்கள் போய் கொத்துரொட்டி வாங்கி கொண்டு வருவோம். மரக்கரை கொத்துரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வர்த்தக சாவடி வந்து ஒரு வன்னி சங்கத்தால் ஏற்பாடு செய்கிறது. இதில் வர லாபத்தை எல்லாம் அவை வந்து வன்னி மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இந்த சேவையை செய்யணும். அதால் நான் இந்த கடையில் தான் இப்போ நான் கொத்துரொட்டி வாங்க போகிறேன். ஒரு கொத்துரொட்டி $10. நல்ல வாசனையாக நல்லாவே இருக்குது. இனி போயிட்டு நிகழ்ச்சியை பார்ப்போம். ஜோதி 2022 வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ரேமன் ஷோ வெல்கம். நன்றி நன்றி வணக்கம் எல்லோருக்கும். இப்போ மேடையில் ஸ்காபரோ தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் வந்து உரையாட்ட போகிறேன். அவர் என்ன சொல்கிறேன்னு கேட்போம். Hello everyone, welcome to Scarborough. I'm so happy to be back at the Sri Ayyappan Temple to join you all here for this huge outdoor music festival. In person, we are so proud and fortunate to have a large and vibrant Hindu community in Scarborough and history, culture, through live programs. அடுத்ததாக ஒரு நடன நிகழ்ச்சி நடக்க போதுன்னு நினைக்கிறேன். நடன நிகழ்ச்சியையும் கொஞ்சம் பார்ப்போம். அந்த பாடலை பாடுவாரா?
நாடகம் வந்து கேட்டு ரசிப்போம். என்னத்தை அம்மா கதைக்கிறது பிறந்த நாள் அந்த கோயிலுக்கு போய் ஐயப்பனை கும்பிட்டு வந்து இதுல இந்த வயலின வாசிக்கலாம் குந்த இல்ல 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 இப்ப உதன்னு கேட்கிறேன் பச்சை போத்தன் என்னன்னு கேட்கிறேன் கொரோனா வர முதல் எல்லாரும் குடியும் போட்டு எல்சிபியோ திறந்தாங்க. அப்ப இந்த எல்சிபியை குடிக்க இவருக்கு மாதம் 2000 ரூபாய் சேவ் பண்ணி வரைக்கும் இந்த தண்ணி எனக்கு தெரியல. கவர்மெண்ட் அப்ப காசை நிப்பாட்டிச்சதோ அதுக்கு பிறகு குடிக்காதோ சிரிக்காதோ போகாதோ வராதோ சரி. இவன் ஊவர்ல திரிஞ்சாங்க கொத்திரட்டி வரையும் ஊவர். இவை தப்பிச்சிருக்கிறேன்டாரு இனி ஒரு அலை வர வேண்டிய அவசியம் இல்லை. 4 அலையை தப்பிட்டு 3 அலையில மகன் தப்பிட்டு நீங்க கதைக்கிறேன் என்ன பற்றி மட்டும் கதை அம்மாவை எனக்கு சேர்த்தாங்க சொல்றேன். அம்மாவை எழுத்துருவீங்க என்ன நிலையில காத்தலாம் தெரியுமா? ஓடி வந்து பண்ணிட்டு ஆசைப்பட்டீங்க. ஐயோ அப்படி வச்சிருந்தீங்க கதைக்க விடு. எனக்கு காத்ததைக்கு வர பண்ணாங்க முதல் ஆம்புலன்ஸ் நான் அடிக்காட்டி எப்பயோ எங்கேயோ இருப்பீர்கள். 2வது அலையில நான் கொண்டு போறேன். இவங்க சகோதரங்களுக்கு நான் போன் அடிச்சு அம்மா இவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் மூத்தவன் அடிச்சு வந்து அம்மாவை கொண்டு போட்டு அவன் இருக்கிறான். ஏன்னா எனக்கு போறனா அம்மாவை கொடுக்கிறான். இப்ப சின்ன 20 நிமிடங்களுக்கு வீட்டை வந்துடாதேங்கோ. அம்மா எங்கட மாமி கிருமல் ஆட்டுக்குட்டி கிருமல் பூனை கிருமல் பூச்சி கிருமல் இந்த ஒன்றை தாய ஒரு மகளோடைய கண்டுபிடிச்சு கொண்டு போயிருக்கிறான். இது இனி ஒரு அலை வந்து கொரோனா மக்கள் பாக்ஸ் எந்த பாக்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி சீமானும் போகாது. என்ன பொறுத்த மட்டும் இப்ப ஊபர்ல எடுத்து சாப்பிட்ட காசு 2000 ரூபாய். ஊபர்காரனே இவருக்கு விஷ் பண்ணி பர்த்டே அனுப்பியிருக்கிறார். பூ இந்த பூவை கொண்டு நான் கொஞ்சம் குறைப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கடைப்பிடி. சமையல இருக்கிற நீங்கள் எல்லாரும் கேளுங்க. என்னுடைய காசு இல்லை என்றால் இவற்ற நிலை என்ன? எங்க காசையும் மடுத்து சாப்பிட்டு விட்டு எங்க புள்ளிய வருத்துறாரு. இப்படிப்பட்ட மருமகனை என்ன செய்யறது? என்ன செய்யறது? ஊபர்காரன் இவ சாப்பிட்டதுக்கு கிஃப்டா பூவில ஊபர் அனுப்பி இருக்கிறான். என்னன்னா 2 வருஷமா கொத்துரட்டி கொழுக்கட்டை. இனி சூப்பர் சிங்கர் பிரகதி பாட போற பாடலை கேட்டு ரசிப்போம். நல்லாவே இருந்தது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இதுக்கு அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ தான். இதுக்கு நாங்கள் எந்த டிக்கெட்டும் எடுக்க தேவையில்லை. ஃப்ரீயாகவே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் கண்டு களிக்கலாம். நல்ல இசை கச்சேரி, நடன கச்சேரி, நாடகம், அதே மாதிரி நல்ல வர்த்தக சாவடிகளில் நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு ஒன்று அமோகமான நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருந்தது. இதை மாதிரி மேலும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமென்று சொன்னால் என் சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.